வணக்கம். சொல்லாமல் தொட்டு சென்ற காதல் அத்தியாயம் 16. சன்னதிக்குள் நுழைந்த சுதா சவியை ஆறாவரத்துடன் கைத்தட்டி வரவேற்றனர் சுதாகரின் நண்பர்கள். குறைந்தது 20 பேர்களாவது கோவிலுக்குள் இருந்தனர். சிரித்த முகத்துடன் உள்ளே நுழைந்த நண்பனை கண்ட ஹரிஷ், என்னடா சிரிச்சுக்கிட்டு வர, நீ மட்டும் கண்ணை கசிக்கிட்டு வருவன்னு நினைச்சேன் என்று கிண்டல் அடிக்க, உள்ளே அழுகிறேன் வெளியில சிரிக்கிறேன், டெம்ப்ளேட்டா அங்க கொதிச்சுக்கிட்டு இருக்கு என்று தன் பின்னால் நின்று இருந்த சவிதாவை கண்களால் சுட்டி காட்ட, சீக்கிரம் பொசுங்கி சாம்பல் ஆகிறதுக்குள்ள தாலிய கட்டி உன் கடைசி ஆசைய நிறைவேற்றிக்கோ என்ற நண்பனை கண்டு சிரித்த சுதாகர் திரும்பி சவிதாவை பார்க்க, முருகம் இறுகி போய் யாருக்கு வந்த விருந்தோ என்ற ரீதியில் நின்று இருந்தாள். சவிதாவிற்கு தன்னை சுதாகர் திரும்பி பார்த்தது தெரிந்தாலும் அவனை கண்டு கொள்ளாமல் எதிரே தெரிந்த சிற்பத்தை வெறித்து கொண்டிருந்தாள். சற்று முன்பு நடந்த நிகழ்வுதான் அவள் கண்முன்னே வந்து போனது. ஒன்றுமே நடவாததை போல சாதாரணமாக நமக்குத்தான் இன்று திருமணம் என்று கூறியவனை முதலில் நம்பாமல் தான் பார்த்திருந்தாள். சும்மா விளையாடாதீங்க சுதா என்று சொல்லும் போதே கண்கள் கலங்கிவிட்டன. இந்த விஷயத்துல யாராவது விளையாடுவாங்களா? இன்னைக்கு நமக்கு தான் கல்யாணம், கோவில் உள்ள நம்ம பசங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நமக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க என்று அழுத்தமாக கூறியவனை நம்ப முடியாமல் பார்த்தவளின் உதடுகள் அழுகையை கட்டுப்படுத்தியதால் நடுக்கம் கொண்டது. அதிர்ச்சியில் பேச்சு வராமல் கண்களில் ஏமாற்றத்தை தேக்கி, நீயா இப்படி செய்தது என்ற பார்வை பார்த்தவளை கண்டு துடித்து போனான். இங்க பாரு, எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல, இதை விட்டா இன்னொரு சான்ஸ் கண்டிப்பா கிடைக்காது. கோவில் வாசல்ல வரைக்கும் வந்து உன்னை ஏமாத்தி கூட்டிட்டு வர மட்டும்தான் என்னால முடியும். உன் சம்மதம் இல்லாம நம்ம கல்யாணம் நடக்காது. நான் கம்பல் பண்ணல. இந்த கல்யாணத்துக்கு சம்மந்தம்னா கோயிலுக்குள்ள வா, இல்ல என்று மேலே சொல்லாமல் நிறுத்தியவனை உதடுகள் துடிக்க அனல் தெளிக்க பார்த்தாள். பேசுவதற்காக வாயை திறந்த நொடி, மா பா சீக்கிரம் வாங்க, தாலி கட்டுற நேரம் முடிய போகணும், சீக்கிரம் வாங்க என்று இவர்களை நோக்கி ஓடி வந்தான் விச்சு. தன் மகனின் குரலை கேட்டதும் திடுக்கிட்டு போய் திரும்பி பார்த்தவள் குற்ற உணர்வில் துடித்து போனாள். அவள் தவிப்பை உணர்ந்து கொள்ளாத மகனோ தாயின் கைப்பற்றியவன், பா வேஷ்டி சட்டையில ஹீரோ போலவே இருக்கீங்க என்ற சுதாகருக்கு பாராட்டு பத்திரம் வாசித்தவன், வாமா உள்ள போலாம், எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட் பண்றாங்க, வாங்க என்று இழுக்கவும் திகைத்து போய் நின்றுவிட்ட சவிதாவை கண்ட சுதாகர், விச்சுபாய் அம்மா வருவாங்க, நீ உள்ள போ என்கவும் தயங்கி நின்றவனிடம், அம்மா கண்டிப்பா வருவா, நீ போ என்று மீண்டும் அழுத்தி சொல்ல வேறு வழி இல்லாமல் அன்னையின் முகத்தை திரும்பி திரும்பி பார்த்தபடி கோவிலுக்குள் சென்றான். சவி, இப்பவும் நான் உன்னை கம்பல் பண்ண விரும்பல. இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்த எனக்கு நீ உள்ள சாமி கும்பிட்டு இருக்கும் போது தாலி கட்ட தெரியாதா? உன்னோட விருப்பம் தான் எனக்கு முக்கியம் என்று அவள் முகம் பார்க்க, நம்ப வச்சு கழுத்தை அறுத்துவிட்டு ரொம்ப நல்லவன் போல பேசியவனை பார்க்க பார்க்க அவன் மேலிருந்த காதல் போய் வெறுப்புதான் அதிகமானது. ஏற்பாடுகள் அனைத்தும் செய்துவிட்டு இவ்வளவு தூரம் வந்த பின் அவனை எல்லார் முன்னும் அசிங்கப்படுத்தும் வகையில் திருப்பி செல்ல அவள் மனதை இனம் கொடுக்காததால் முகத்தை துடைத்து கொண்டு அவனை திரும்பியும் பார்க்காமல் கோவிலை நோக்கி நடந்தவளை கண்ட சுதாகர் அதைவரை இழுத்து பிடித்து வைத்திருந்த மூச்சை வெளியே விட்டான். அன்று புது வருடம் என்பதால் கோவிலில் மெல்ல மெல்ல கூட்டம் கூட தொடங்கவும் சுதாகரின் நண்பர்களில் சற்று வயதானவர், ஐரே நியூ இயர்யா, கூட்டம் வர தொடங்கிடுச்சு, சீக்கிரம் தாலி கட்டுற வழிய பாரு என்று அறிவுரை கூறவும், ஆமாம் தம்பி, சீக்கிரம் நீங்க தாலிய கட்டிட்டேனா நான் மத்த பூஜையை பார்க்க போயிடுவேன் என்று கோவில் அர்ச்சகரும் அவசரப்படுத்தினார். அதை பின் சற்றும் தாமதிக்காமல் அனைவரும் கருவறை முன் வரிசை கட்டி நின்றனர். முன்வரிசையில் ஹரிஷ், விச்சு, அச்சு, சவிதா மற்றும் சுதாகர் நின்று கொண்டனர். தன் அருகில் நின்றிருந்த விச்சுவிடம், கமான் விச்சுபாய், கல்யாணத்தை ஆரம்பிச்சு விடு என்று சுதாகர் உத்தரவிட, முகம் நிறைய புன்னகையுடன் தன் அன்னையின் அருகில் சென்றவன் சவிதாவின் கையை பற்றி, பா உங்க கையை நீட்டுங்க என்றதும், என்ன என் கண்ணையே ஒப்படைக்க போறேன்னு சினிமா டைலாக் விட போறியாடா என்று கிண்டல் அடித்த ஹரிஷை நோக்கி விரிந்த புன்னகையே பதிலாக தந்தவன், அச்சு கையிலையும் சேர்த்து புடிச்சுக்குங்க என்று சுதாகரிடம் கட்டளையிட, புன்னகையுடன் அவன் கூறியதை போல மகள் கையையும் பற்றி நீட்டியவனின் கையை அன்னையுடன் கோர்த்து இருந்த கையால் தாங்கி பிடித்த விச்சு, பா உங்களையும் அச்சுவையும் நானும் அம்மாவும் எங்க குடும்பத்துல ஒருத்தரா ஏத்துக்கிட்டோம், நீங்களும் அச்சுவும் எங்க 2 பேரையும் உங்க குடும்பத்துல ஒருத்தரா சேர்த்துக்குங்க. உதட்டில் புன்னகையும் கண்களில் கண்ணீருமாய் கூறிய பெறாத மகனை இழுத்து இறுக அணைத்து கொண்டான் சுதாகர். கூட இருந்தவர்கள் இந்த நெகிழ்வான காட்சியை கண்டதும் கைத்தட்டி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். சாமி கும்பிட வந்தவர்கள் கூட இந்த சந்தோஷத்தில் கலந்து கொண்டனர். பாத்தீங்களா, என் பையன் எவ்வளவு புத்திசாலியா இருக்கான் என்று பெருமைப்பட்டு கொண்டான் சுதாகர்.
சுதா, இப்படியே பேசிக்கிட்டு நின்னுகிட்ட இருந்தா 60ஆம் கல்யாணம் தான் நடக்கும் என்று ஒருவன் கிண்டல் அடிக்க, அருகில் இருந்த ஐயரிடம், சாமி பாதத்துல வச்சு தாலியை எடுத்து கொடுங்கோ, அதுக்கு முன்ன கந்தன் கழுத்துல இருந்த கொஞ்சோண்டு பூவை கொடுங்கோ என்று கேட்டு வாங்கி கொண்டான். ஐயர் தாலியை வைத்து பூஜித்துக் கொண்டிருக்க, கோவிலுக்குள் வந்ததிலிருந்து தன்னை திரும்பியும் பார்க்காமல் உள்ளிருந்த வேலனை வெறித்து பார்த்து கொண்டிருந்தவளின் தலையில் ஐயர் கொடுத்த பூவை சூடினான். திகைத்து போய் திரும்பி பார்த்தவளின் கண்களை பார்த்தபடி கற்பூர தட்டில் இருந்த குங்குமத்தை எடுத்து நெற்றி வகிட்டிலும் நிட்டான். பின் ஐயர் கொடுத்த தாலியை தன் பின்னைகளின் கைகளில் கொடுக்க சொல்லி அவர்கள் கையிலிருந்து தாலியுடன் கோர்க்கப்பட்ட தங்க சேயினை வாங்கி சவிதாவின் கழுத்தில் மாட்டி பூட்டி விட்டான். அடுத்து டக்கு டக்கு என்று நடந்து முடிந்த நிகழ்வுகளால் திருமணத்தை உணர்வதற்குள் அவள் கழுத்தில் தாலியை மாட்டி விட்டிருந்தான் சுதாகர். கூடியிருந்தவர்களின் சந்தோஷ கூச்சலிலும் வாழ்த்தலிலும் தான் திருமணம் நடந்து முடிந்ததை உறுதி செய்தவள் நீர் தழும்பிய கண்களுடன் தன் முன்னே நின்றிருந்தவனை ஏறிட்டு பார்க்க, அதற்காகவே காத்திருந்தார் போல மயக்கும் வசீகர சிரிப்பை உதிர்த்தவன் அவள் நெற்றியில் முத்தம் விட்டவாறே ஹரிஷ் கையில் இருந்த அச்சுவை தூக்கி கொண்டு மறு கையால் விச்சுவை இழுத்து சவிதாவின் முன் நிற்க வைத்து அவள் தூள் சுற்றி கையால் அணைத்து கொண்டவன், "We are family now. We are all Esquire family" என்று சந்தோஷ கூச்சலிட கூட சேர்ந்து விச்சுவும் அச்சுவும் பின்பாட்டு பாடினர். அந்த தருணத்தை அழகாக தன் கேமராவில் படம் பிடித்துக் கொண்டான் ஹரிஷ். சுதா, உனக்கு சந்தோஷத்துல பசிக்காது. உன் கல்யாணத்துக்காக காலையில எழுந்து வந்திருக்கோம். பசி வைத்த கிள்ளுதுப்பா. சோறு எங்கப்பா என்று நண்பன் ஒருவன் வயிற்றை தடவிபடி குரல் கொடுக்க, "டேய், நீ சாப்பிட்டு வந்தாலும் சோத்துக்கு பறக்கிறவனு தெரியும். வாடா சோத்து முட்டை" என்று அவனை தள்ளி கொண்டு வெளியே சென்றான். கூடவே அவன் நண்பர்களும் வெளியேற தனித்து விடப்பட்ட சவிதாவை பின்னால் இருந்து அணைத்து கொண்டாள் ஷாலினி. "I am so happy for you" என்றவளை திரும்பி நிதானமாக பார்த்த சவிதாவை சங்கடமாக பார்த்தவள், "சாரி சவி, எனக்கு மார்னிங் தான் தெரியும். உன்கிட்ட உளறிடுவேன்னு ஹரிஷ் என்கிட்ட சொல்லல. வேற விஷயமா இருந்திருந்தா பயங்கரமா சண்டை போட்டிருப்பேன். பட் இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா. சுதா நாட்டியா இருந்தால் குட்மேன். நீங்க 2 பேரும் சேர்ந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு" என்று கட்டி கொண்டவளை பதிலுக்கு அணைக்காமல் அமைதி காத்தவளை கவலையோட பார்த்த ஷாலு, "சவி பிளீஸ் இப்படி இருக்காத" என்றவளை கண்கள் கலங்க பார்த்தவள், "பின்ன எப்படி இருக்கு சொல்ற? நீயே சொல்லு. இங்க வர வரைக்கும் எனக்கு கல்யாணம் தெரியாது. அதுவும் என் விருப்பம் இல்லாத கல்யாணம். என்ன சிரிக்க சொல்றியா?" என்று கோபப்பட்டவள் அவள் பதிலுக்கு கூட காத்திராமல் வேகமாக கோவிலை விட்டு வெளியேறினாள். அவள் கோபமாக செல்வதை கண்ட ஷாலு அவசரமாக தன் கணவனை நோக்கி ஓடியவள் அவனிடம் விஷயத்தை கூற தான் பார்த்து கொள்வதாக கூறியவன் சவிதாவை தேடி சென்றான். கார் பார்க்கிங்கில் பனி படர்ந்த சாலையை வெறித்து பார்த்தபடி நின்றிருந்தாள் பெண்ணவள். கல்யாணம் நடந்ததற்கான எந்த அறிகுறியும் அவளிடம் இல்லை. சாதாரண பட்டுப்புடவில் எந்தவித ஒப்பனையும் இல்லாமல் தலையில் சற்று முன் சுதா சூடிய பூவுடன் நெற்றி வகுடில் அவன் வைத்த குங்குமத்துடன் கழுத்தில் தாலி சரடு மின்ன நின்றவளை பார்ப்பதற்கு கோவிலுக்கு வந்திருந்த திருமணமான பெண் போலதான் தெரிந்தாள். அவளை சங்கடப்படுத்த கூடாது என்பதற்காகவே தான் மாலை கூட மாற்றிக்கொள்ளாமல் தாலி சரடை கோர்த்த செயினை அவள் கழுத்தில் அணிவித்திருந்தான். இதை எதையும் அறியாமல் அவன் மேல் கடுங்கோபத்தில் இருந்தவளுக்கு அவன் தனக்கு துரோகம் பண்ணியதாகவே நினைத்தாள். யாரிடமோ போன் பேசியபடி வேகமாக தன்னை நோக்கி வந்த ஹரிஷிடம், "I want to go. Please, இங்கிருந்து அழைச்சிட்டு போங்க" என்றவளை சற்று தவிர்ப்புடன் பார்த்தவன், "அது எல்லாரும் இருக்கும்போது இப்ப போனா நல்லா இருக்காது" என்று விளக்கம் கொடுக்க முயன்றவனை பேச விடாமல் தடுத்தவள், "என்னால இங்க 5 minutes கூட இருக்க முடியாது. இப்போ நீங்க கூட்டிட்டு போறீங்களா இல்ல நான் டாக்ஸி பிடிச்சு போவா" என்று மிரட்ட அமைதியானவன் கையில் இருந்த போனை பாக்கெட்டில் போட்டபடி காரை நோக்கி முன்னே நடக்க அமைதியாக அவனை தொடர்ந்து சென்றாள். நெருங்கியதும் பின்பக்க கார் கதவை திறந்து ஏறி கொண்டாள் சவிதா. யார் முகத்தையும் பார்க்க விரும்பாததால் கண்ணை மூடி சீட்டில் தலை சாய்த்து உட்கார்ந்து விட முன்பக்க கார் கதவை திறந்து கொண்டு ஏறினான் ஹரிஷ். அப்படித்தான் அவள் நினைத்தது. நொடியில் அவள் நாசியை தீண்டிய மனத்தில் சற்றென்று கண்ணை திறந்து பார்த்தவள் டிரைவர் சீட்டில் சுதாகர் உட்கார்ந்திருப்பதை பார்த்து முகம் கோபத்தில் செந்தனலாய் தகிக்க சற்றென்று காரில் இருந்து இறங்க போனவளை முன்பே அறிந்தவன் போல கார் கதவுகளை ஆட்டோ லாக் செய்திருந்தான். அடுத்த நொடி கார் சுதாகரின் கையில் பறந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு காரை வேகமாக ஓட்டினான். அவன் மேல் இருந்த கோபத்தில் சுதாகரின் முகம் பார்க்க விரும்பாதவள் முகத்தை ஜன்னல் பக்கம் பார்த்தபடி உட்கார்ந்து இருக்க காரை ஓட்டினாலும் அடிக்கடி சவிதாவின் முகத்தை கண்ணாடி வழியே பார்த்து ரசித்தன அவன் விழிகள். இருவரும் அவரவர் நிலைகளில் உறுதியாக நின்றதால் மற்றவரிடம் பேச முயற்சிக்கவில்லை. அப்படியொரு பேரமதி காரின் உள்ளே. காரை ஓட்டி கொண்டிருந்தவனின் போன் ஒலிக்க ஹரிஷின் பெயரை கண்டதும் போனை எடுத்து காதில் வைத்தவன், "இல்ல, நான் பாத்துக்கிறேன். சரி சரிடா, எனக்கு தெரியும்.
பசங்களை வெளியில கூட்டிட்டு போ, நான் சொன்ன பிறகு வீட்டுக்கு கூட்டிட்டு வா என்று அவன் கேட்ட கேள்விகளுக்கு பதில் அளித்தவன் போனை கட் செய்திருந்தான். ஷாலு சவிதா கோபமாக செல்வதை கூறியதும் நண்பனை போனில் அழைத்தபடிதான் அவளை தேடி வெளியே வந்தான் ஹரிஷ். அவள் வீட்டுக்கு போக வேண்டும் என்று ஹரிஷிடம் கூறியதை அனைத்தும் கேட்டுக் கொண்டிருந்தவன் அவள் விருப்பப்படி செய் என்று மெசேஜை அனுப்பியதை பார்த்த பின் தான் சவிதாவை கார் அருகில் அழைத்து சென்றான் ஹரிஷ். வீட்டை நெருங்கியதும் வேகமாக காரில் இருந்து இறங்கியவள் சுதாகர் வீட்டின் கதவை திறப்பதற்காக காத்திருந்தாள். அவனும் அவள் நிற்கின்றாளே என்று அவசரம் காட்டாமல் காரை நிறுத்தி பூட்டிய பின் நிதானமாக கதவை திறந்துவிட வேகமாக வீட்டிற்குள் நுழைந்தவளை அதே வேகத்துடன் இழுத்து அணைத்துக் கொண்டான் சுதாகர். ஹா மம்மி, ஃபைனலி யூ ஆர் மை பொண்டாட்டி மம்மி. நம்பவே முடியல. டியூஷன்ல பட்டும் படாம ஆரம்பிச்ச நம்ம பந்தம் இப்போ எங்க இவ்வளவு நெருக்கத்துல உரிமையா இங்க நிக்கிற அந்த ஃபீல் இருக்கே. ஓ மை காட், என்னால நம்பவே முடியலடி மம்மி என்று அவன் முகம் பார்த்து கூறியவனின் உண்மையான அன்பை புரிந்து கொள்ளாதவள், எஸ், என்னாலையும் தான் நம்ப முடியல. நீ இவ்வளவு சீப்பா இறங்கி போய் வேலை பாப்பேன்னு என்னாலே நம்ப முடியல என்றவளின் கண்களில் இருந்து கண்ணீர் நிற்காமல் வழிந்து கொண்டிருந்தது. அவள் பேசிய விதமும் கண்ணீரும் அவள் மனநிலையை உணர்த்திவிட அவள் கண்ணீரை துடைத்து விட்டவாறே, கண்ணீர் விட்டு அழுகுற அளவுக்கு ஒண்ணுமே நடக்கலடி மம்மி. தூங்கி எழுந்து யோசிச்சா இப்ப பெருசா தெரியறது கூட சப்ப விஷயமா தெரியும். போய் தூங்கி ரெஸ்ட் எடு. நெற்றியில் மென்மொத்தம் பதித்தவனை கண்ணீருடன் நிமிர்ந்து பார்த்தவள், ஒண்ணுமே நடக்கலையா? அப்ப இதுக்கு பேர் என்ன என்று தாலியை தூக்கி காட்டியவள், இது உனக்கு சப்ப விஷயமா என்றவளின் குரலில் அப்படி ஒரு வெறி இருந்தது. பதில் பேச முயன்றவனை பேச விடாமல், கணேஷ் பொண்டட்டியா வாழ்ந்துட்டு இருக்க என் கழுத்துல இத வலுக்கட்டாயமா கட்டி என்னை கேவலப்படுத்திட்ட. இது கழுத்துல ஒரச அருவருப்பா இருக்கு என்று தலையை பிடித்து கொண்டு கத்தியவளுக்கு அவனை எப்படியாவது வலிக்க செய்ய வேண்டும் என்ற வழி மனதில் எழ தன்னிலை மறந்தவள் அவனை காயப்படுத்தும் வேலையில் இறங்கினாள். உன்கிட்ட பூக்குடன் கேட்டனா இல்ல பொட்டு வேணர் கெஞ்சினா? பெரிய தாகி போல இதெல்லாம் எனக்கு வச்சு விட நீ யார் என்றவாறே தலையில் அவன் சூடிய பூவை பிய்த்து அவன் மீது தூக்கி எறிந்தவள் அதே வேகத்தில் நெற்றியில் இருந்த குங்குமத்தையும் வெறி கொண்டு அழித்திருந்தாள். தாலி கட்டுனா மட்டும் நீ என் மனசுல உரிமை உள்ளவனா பதிஞ்சிடுவேன்னு நினைச்சியா? இப்போ என் மனசுல கணேஷ் தான் புருஷனா நிக்கிறார் என்று கோபத்தில் கத்தியவள் அதே வேகத்தில் கழுத்தில் இருந்த தாலியை தூக்கி அவன் காலடியில் வீசினாள். சவிதா பேச ஆரம்பித்ததில் இருந்து முகம் இறுகி போய் மௌனமாய் நின்று விட்டான் சுதாகர். அவள் பேச பேச உணர்ச்சிகளை காட்டாத வெறுமையான விழிகளால் அமைதியாக பார்த்திருந்தவன் தன் காலடியில் வந்து விழுந்த தாலியை கண்டு ஒரு நொடி கண்ணை மூடி திறந்தான். பின் எதுவும் பேசாமல் அமைதியாக அந்த இடத்தை விட்டு வெளியேறினான். என்ன நண்பர்களே, இந்த அத்தியாயம் பிடித்திருக்கா? மீண்டும் அடுத்த அத்தியாயத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.